டாக்டர் எல் வைத்தியநாதன் MBBS DPM ஸ்பீக்கிங். அடையா விஷயத்தை முதல்ல சொல்லியா. நானே பவானி காணாம போன எரிச்சல் இருக்கேன், நீ வேற எரிச்சல் முட்டியா? வாட்? அது சம்பந்தமா தான் ஏன் பேசுறேன். நேரா புறப்பட்டு என் வீட்டுக்கு வா. Follow me, follow. See? சாரி டார்லிங், உங்க பொண்ணான மனசை நான் புண்ணாக்கிட்டேன். இட்ஸ் ஆல் ரைட். ஆணி அடிச்ச மாதிரி என்ன வார்த்தை சொல்லிட்டா பாத்தியா? கடைசியில நம்ம வழிக்கே வந்துட்டா. டாடி, ஐம் வெரி சாரி. ஐ காண்ட். இட்ஸ் ஆல் ரைட், டேக் இட் ஈஸி. டாடி, எனக்கு மனசு என்னமோ மாதிரி இருக்கு, கொஞ்சம் வெளியில போயிட்டு வரோம். போயிட்டியாடா? போயிட்டியா? ஐயோ ஆண்டவா, இவ்வளவு சின்ன வயசுலயே என் பையனை கொண்டு போயிட்டியே. ஐயோ ஜானி, ஜானி. யோ, பக்கத்துல சோடா கிடைக்குமா? ஒரு கடையே இருக்கு. குடி, மூஞ்சிய பாரு. அவன் தான் செத்துட்டானையா அங்க? அட ஆமா, அவன் தான் செத்துட்டானே. பையன் செத்துட்டானா? ஆமா. என் பையன் செத்துட்டான். சோடா மிஸ்டர் பைத்தியநாதன். ராமு, நீ போய் அவர் வீட்டுல விட்டு வந்துரு. வீட்டுக்கு புறப்படலாமா? இனிமேல் சரி. சீக்கிரம் போ. வா 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 பவன், என் வீட்டுக்கு போலாம். என் புள்ள செத்துட்டான். செத்துட்டாயா என் புள்ள? புள்ள செத்து போட்டான். ஏன் அழற? இந்த பாரு, யார் வீட்லயாவது யாராவது செத்துட்டா இப்படிதான் அழணும். தீர்காயுசாரு, தீர்காயுசாரு, தீர்காயுசாரு. என் புள்ள செத்து போயிட்டான். எஸ், செத்து போயிட்டான். மறுபடியும் வரமாட்டா? இல்ல, வரமாட்டா. என் பையன் செத்து போயிட்டான். ஐயா, என் பையன் செத்து போயிட்டான். போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா. இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா? போனால் போகட்டும் போடா. இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா? போனால் போகட்டும் போடா. செத்தவன் எங்க இருந்து மறுபடியும் வர போறாயா? வரவே மாட்டான். பெரியப்பா, என் பையன் செத்துட்டாப்பா. ஏய், யாரா நீ? நான்தான்ப்பா ஜானி. இன்ஸ்பெக்டர் சார், என் பையன் செத்துட்டா சார். என்னப்பா அது? உங்களுக்கு என்ன பைத்தியமா?
டேய், நீ பைத்தியம், உங்க அப்பனுக்கு பைத்தியம், உன் பாட்டனுக்கு பைத்தியம், பாட்டிக்கு பைத்தியம், உன் பரம்பரைக்கே பைத்தியம். வே வா வா. ஜென்டில்மேன், ஜென்டில்மேன், என் பையன் செத்து போயிட்டான். டாக்டர், உன் பையன் தான் குத்துக்கல்லுமா நிக்கிறானே, செத்து போயிட்டானாவது? சார், அது ஆவி. அட பாவி, இந்த பார் கால, அது கட்டக்கால். கட்டக்காலாவது குட்டக்காலாவது. போனால் போகட்டு போடா. நீ போடா ராஸ்கல் உள்ள. சை, போ. இந்தாங்க. ஏமா சவாரி எல்லாம் முடிச்சிட்டு ராஜா எப்ப வரானோ? மணி ஆவல, நீங்க சாப்பிட வாங்க. இருக்கட்டுமா அண்ணியாரே? ஆட்டோ, நாகலட்சுமி கோயிலுக்கு போ. Hi, darling. How are you? Fine. இந்த புடவை கட்டிட்டு வா. Thank you. இதுவரைக்கும் நாம போட்ட திட்டமெல்லாம் தவிடுபடி ஆயிடுச்சு. பவானிக்கு கல்யாண வயசு வரட்டும், அப்புறம் கவனிச்சுக்கலாம் இருந்தது ரொம்ப தப்பா போச்சு. இனி நாம சும்மா இருந்தா ஏமாளியாக வேண்டியதுதான். எஸ் அங்கிள், பவானி நம்ம எல்லாரையும் ஃபூல் பண்ணிட்டா. நீ குட்டி புட்டின்னு பொறுப்பில்லாம திரிஞ்சு நம்ம திட்டத்தை எல்லாம் கெடுத்துட்டியே. டோன்ட் வரி அங்கிள், எனக்கும் பவானிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ப்ராப்பர்ட்டி நம்ம கையில. தென் 50-50. இதுல ஒண்ணும் குறைச்சல்ல. இவன் ஒருத்த தண்டவாணின்னு பேரை வச்சுக்கிட்டு தண்டத்துக்கு உடம்பு வளர்த்துட்டு இருக்கான். ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. பவானியை ஜாக்கிரதையா பாத்துக்கடானா அவ தப்பிச்சு போற அளவுக்கு பொறுப்பில்லாம நடந்துகிட்டான். எங்கடா அந்த பாட்டில் மணி? பவானி தப்பிச்சு போனது அந்த ஆளை காணுங்க. உங்க முகத்துல முடிக்க வைக்கப்பட்டுட்டு தலைமறைவாயிட்டான். நாம இப்ப ரொம்ப இக்கட்டான நிலைமையில இருக்கிறோம். நீ உடனே ஆஸ்பத்திரிக்கு போய் மகாலட்சுமி இப்பவே இங்க எடுத்துட்டு வா. ஆட்டு ராணி, பவானி எங்க இருந்தாலும் அவளை இங்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது உன் பொறுப்பு. ராஜாவோட வீட்லயும் தேடிட்டேன், அவளை அங்கேயும் காணோம். நீ ஒரு ஆம்பளையா? அவளை எப்படியும் கொண்டு வந்து சேர்க்கணும்.
ஓகே அங்கிள். அது தெரியுது பத்தியா? அதான் அந்த எடுத்து நான் போய் பார்த்தேன். இவ்வளவு பெருசா இருக்கு தெரியுமா? போக போக எவ்வளவு பெருசு. ஆனா இவ்வளவு சின்னதா லைப்ரரி எல்லாம் இருக்கு. ரொம்ப நல்ல இவ்வளவு நல்ல புக்ஸ் நீ கூட என்னடி ஆரணும்? அயோக்கிய பிள்ளை நான் பாத்துக்கிறேன். அயோக்கிய பையல எங்க ராஜா கல்யாணம் பண்ணிக்கிற போற பொண்ணு கைய பிடிச்ச இருக்கிற தகராற பண்ற ஊக்க கெடுத்து விடுவேன். கண்ணாடி வேற தொப்பி வேற உனக்கு. இவனை பிடிக்கிற அப்புறம் வந்து அடிக்கிறவன எல்லாம் அவன் வண்டியில இருங்க. நீ பயப்படாதமா, நான் இருக்கேன். வாமா வாமா. விடுங்க விடுங்க. ஏறுமா. வாங்க அண்ணியார் அவர்களே. பைத்தியக்கார ஆஸ்பத்திரிய பார்த்தே பழகி போன உங்களுக்கு பங்களாவை பார்த்ததும் ஆச்சரியமா இருக்கா? இது நாங்க சாப்பிட்டு போட்ட எச்சலடா. ரொம்ப உணர்ச்சி வசப்படுறீங்க. உடம்பெல்லாம் பட்டும் நகநட்டுமா இருந்தீங்களே, இப்படி ஆயிட்டீங்களே. ரொம்ப களைச்சு போயிருக்கீங்க. ஏதாவது சாப்பிடுறீங்களா?